அவசரத்தில் ஒரு ராமாயணம். அனந்தனே அசுரர்களை அழித்து நண்பர்களுக்கு அருள அயோத்தி அரசனாக அவதரித்தான். அப்போது அரிக்கரனாக அரசனின் அம்சமாக அனுமனும் அவதரித்ததாக அறிகிறோம். அன்று அஞ்சனை அவனுக்கு அளித்த அன்பழி பல்லவா அனுமன். அவனே அறிவழகன் அன்பழகன், அன்பர்களை அரவணைத்து அருளும் அருட்செல்வன். அயோத்தி அடலேற அம்மிதிலை அரசவையில் அரசனின் அறியவில்லை அடக்கி அன்பும் அடக்கமும் மங்களாக அமைந்த அழகியை அடைந்தான். அரியணையில் அமரும் அருகதை அண்ணனாகிய அனந்த ராவனுக்கே. அப்படி இருக்க அந்தோ கைகேயி அசூயையால் அயோத்தி அரசனுக்கும் அடங்காமல் அவனை அரண்யத்துக்கு அனுப்பினாள். அங்கேயும் அபாயம். அரக்கர்களின் அரசன் அன்னையின் அழகால் அறிவிழந்த அபலையை அபகரித்தான். அண்ணலும் அவளை அறிய அலைகையில் அறிமுகமானார் அனுமன். அவ்வானரங்களில் அருகதையுள்ள அன்பனை அரசவையில் அரசனாக்கினார் அண்ணல். அடுத்து அன்னைக்காக அவ்வானரங்கள் அனைவரும் அவனியில் அங்கும் இங்கும் அலைந்தன, அலசினர். அனுமன் அலைக்கடலை அலட்சியமாக அடியெடுத்து அளந்து அக்கரையை அடைந்தான். அசோக மரத்தின் அடியில் அரக்கிகள் அயர்ந்திருக்க அன்னையை அடிபணிந்து அண்ணலின் அடையாளமாகிய அக்கணையாழியை அவளிடம் அழித்தான். அன்னை அனுபவித்த அளவற்ற அவதிகள் அநேகமாக அணைந்தன. அன்னையின் அன்பையும் அருளாசியையும் அக்கணமே அடைந்தான் அனுமன். அடுத்து அரக்கர்களை அலரடித்து அவர்களின் அகந்தைகளை அரண்களை அடியோடு அக்னியில் அழித்த அனுமனின் அட்டகாசம் அசாத்தியமான அதிசாகசம். அனந்தராமன் அலைக்கடலின் அதிபதியை அடக்கி அதிசயமான அணையை அமைத்து அக்கரையை அடைந்தான். அத்தசமுகனின் அமரில் அயனின் அத்திரத்தால் அழித்தான் அண்ணல். அக்னியில் அயராமல் அர்ப்பணித்த அன்னை அவள் அதி அற்புதமாய் அண்ணலை அடைந்தாள். அன்னையுடன் அயோத்தி அடைந்த அரியணையில் அமர்ந்தார் அண்ணல். அனந்தராமனின் அவதார அருங்கதை அகரத்திலேயே அடுக்கடுக்காக அமைந்ததும் அண்ணலின் அருளாளே. ஜனகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஜெய் ஸ்ரீராம்.